இந்த IPL ஓட டீம் ஆஃப் த டோர்னமெண்ட்ல யாரெல்லாம் இருப்பாங்க வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். கிரிக் ஸ்டஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. IPL 2024 முடிஞ்சிடுச்சு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் என்ன டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் போடணும்ல, வாங்க பார்க்கலாம். இந்த டீம்லயும் 4 ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஓபனர்ஸ் சுனில் நரேன் அண்ட் விராட் கோலி. திஸ் வாஸ் an automatic choice. ருத்ராஜ் கைக்வாட் செகண்ட் ஹையஸ்ட் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் ஸ்டில் கோலியோட ஷியர் கிளாஸ் அவரை தாண்டி யோசிக்க முடியல. சுனில் நரேன் இந்த சீசனோட MVP. அவரை மாதிரியே இன்னும் சில ஓபனர்ஸ் அக்ரெசிவா ஆடி இருக்காங்க. லைக் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா அண்ட் ஜேக் ஃப்ரேசர் மெகக். இவங்க எல்லாரோட கம்பேர் பண்ணாலுமே சுனில் நரேன் இஸ் a different package, so I went with him. என்னோட 3 and 4 வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ரியான் பராக். 3ல நான் சஞ்சு சாம்சனை கன்சிடர் பண்ணேன். பட் ஸ்டில் ஒரு லாஸ்ட் 6 கேம்ஸா அவர் சரியா ஆடல அண்ட் கிரன்ச் கேம்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாரு. so I went with வெங்கடேஷ் ஐயர். ருத்ராஜ் கைக்வாட் ஓபன் பண்ணிருக்காரு. so அவரை 3ல போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. 4ல ரியான் பராக் இஸ் an automatic choice. நம்பர் 5ல என்னோட விக்கெட் கீப்பர் பேட்டர் நிக்கோலஸ் பூரான். ஹென்ரிக் கிளாசனை கூட கன்சிடர் பண்ணேன். ஆனா பூரானோட நம்பர்ஸ் were just better. அதனால நான் பூரான் எடுத்தேன். நம்பர் 6ல ஆண்ட்ரே ரசல். அவரோட ஷியர் இம்பாக்ட் இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ்க்காகவே எடுத்திருக்கேன். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் கூட கன்சிடர் பண்ண. நிறைய ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு ஸ்டப்ஸ். பட் ஆண்ட்ரே ரசல் மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயர் எனக்கு வேணும். சோ நான் அவர் எடுத்திருக்கேன். நம்பர் 7ல எனக்கு அக்சார் பட்டேல். ஆப்ஷன்ஸ்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியா அவர்கிட்ட இந்த இயர் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் வரல. ஈவன் ரவீந்திர ஜடேஜா கூட வாஸ் நாட் அப் டு த மார்க். இந்த பொசிஷன்ல நான் ஒரு ஆல்ரவுண்டரோட போகணும்னு நினைச்சேன். அப்படி ஆல்ரவுண்டரா இல்லனா மேபி ஐ வுட் ஹவ் லீன்ட் டுவர்ட்ஸ் தினேஷ் கார்த்திக். இந்த சீசன்ல நல்லா ஃபினிஷ் பண்ணிருக்காரு DK. சோ ஐ வென்ட் வித் அக்சார் பட்டேல். இவர் இந்த இயர் எக்கனாமிக்கலா இருந்திருக்காரு. பேட்டிங்லயும் கிடைச்ச சான்சஸ்ல நல்லா ஆடி இருக்காரு. நம்பர் 8ல என்னோட கேப்டன் பேட்ரிக் கமின்ஸ். போத் வித் பேட் அண்ட் பால் நல்ல கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்திருக்காரு. கேப்டன்சியும் செமையா பண்ணாரு. மிடில் ஓவர்ஸ்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இவர் தான். இந்த பொசிஷனுக்கு நான் ஸ்டார்க் அண்ட் போல்ட்டை கூட கன்சிடர் பண்ணேன். பட் எனக்கு கேப்டன் வேணும் அண்ட் அவர் நல்ல போலராகவும் இருக்கணும். சோ ஐ வென்ட் வித் கமின்ஸ். 9ல ஜஸ்பிரீத் பும்ரா. நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். ஆப்ஷன்ஸ்லாம் கிடையவே கிடையாது பும்ராக்கு. என்னோட நம்பர் 10 ஹர்ஷித் ராணா. இது எனக்கு சூஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா நட்ராஜனும் ஈக்குவலி நல்லா பண்ணிருக்காரு. சந்தீப் சர்மா நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருக்காரு. ஈவன் ஆவேஷ் கான் கூட நல்லா பண்ணிருக்காரு. அண்ட் ஆல்சோ CSKவோட துஷார் தேஷ்பாண்டேவும் நல்லா பண்ணார் இந்த இயர். பட் ஸ்டில் ஐ வென்ட் வித் ஹர்ஷித் ராணா. ஏன்னா அவர் நிறைய வேரியேஷன்ஸும் வச்சிருக்காரு. எல்லா ஃபேசஸ்லயும் நல்லா பண்ணிருக்காரு. நம்பர் 11ல பெஸ்ட் ஸ்பின்னர் இன் திஸ் IPL வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு க்ளோஸ் ஃபைட் கொடுத்தது குல்தீப் யாதவ். பட் ஸ்டில் ஐ வென்ட் வித் வருண். 11 முடிஞ்சிச்சு. இப்போ இம்பாக்ட் பிளேயர்ஸ்க்கு வருவோம். இம்பாக்ட் சப் எனக்கு ரஜத் பட்டிதார் ஆர் நட்ராஜன். ரஜத் பட்டிதார் ஸ்பின்னர்ஸை நல்லிஃபை பண்ணிடுறாரு. சோ அவரை எடுத்தேன். அண்ட் நட்ராஜன் இந்த சீசன் முழுக்க நல்லா பண்ணிருக்காரு. சோ he also deserves to be there. இதான் என்னோட டீம் ஆஃப் த டோர்னமெண்ட். இத பத்தி உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களோட டீம் ஆஃப் த டோர்னமெண்ட்டையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. That's it guys. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். For more such cricket content, subscribe for Crick Stuff. Signing off, Preeta.